ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் குடும்பமாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. சந்தோஷமாக இருந்தாலே ஒரு ஹல்லேலூயா சொல்லணும்னு சொல்கிறேன்ல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படின்னா, சந்தோஷம் இருந்தாலே என்ன வரும், அப்போ வரலன்னா இல்லைன்னு சும்மா வெளியே ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறேன்னு அர்த்தம். உள்ளே இருந்த பொங்கனா தானாக வந்துடும் வெளியே. சரி, இதனாலும் உங்களையே இப்படி உட்கார வச்சிங்கன்னா குடும்பமாக உட்காரணும். இப்போது நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, ஒருவேளை இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையான்னா, ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இதன் முடிவில், இந்த செஷனோட முடிவில் உங்கள் உள்ளான இருதயத்தில் மறைந்திருக்கும் இல்லையா சில காரியங்கள் இருக்கும். இப்போதைக்கு வெளியே கூப்பிட்டா ஹஸ்பண்டு கூட சொல்லுங்கள் அப்படி சொல்லுவோம், அல்லது மனைவி சொல்லுமா அப்படி சொல்லுவோம், அல்லது செல்ல பேரை வச்சு கூப்பிடுவோம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சந்தோஷம் இருக்கும். ஆனால் மிகுந்த சந்தோஷமாக இருக்குமானா இருக்காது. அதை தான் இன்றைக்கி வெளியே கொண்டு வரும். கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினாலே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு கர்த்தர் என்னை உணர்த்தின போது நான் சகோதரோடு அதை பகிர்ந்து கொண்டேன். அவரும் அந்த காரியத்திற்கு இணங்கி இந்த நாளிலே அதை 15th வைக்கலாம் என்று நினைத்தோம். பிற்பாடு அதில் ஒரு தடை உண்டானது. இந்த நாள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று நினைத்த போது எனக்கு சம்பவித்தவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகிய இது நிமித்தம் ஒரு போராட்டம் வரும். இதோட போகலாமா வேண்டாமா, ரிஸ்க் எடுக்காதீங்க. சில ஆலோசனை, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆனால் நான் உணர்த்தப்பட்டேன், இது சத்துவினால் உண்டாகிற தடை என்று உணர்ந்து இன்றைதானே இந்த நாளிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் என் கால்களை பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்துவார். இந்த நாளிலே நான் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆயத்தப்படுத்துவேன். இந்த நாளிலும் தம்முடையவர்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். அந்த காரியத்தில் நான் உறுதியாக இருந்தபடினாலே நேற்று தினத்தில் நான் வரக்கூடாமல் போயிற்று. ஆகினால் நீங்கள் என் சபையார் யாவரும் என் மீது வைத்த அன்பிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும், உங்கள் அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஆனால் எனக்காக அந்த பரிதாபப்படாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும், அன்று சொன்ன பிள்ளைகளுக்காக, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பாரப்படுத்தவும், புருஷன் மனைவிக்குள்ளே ஒரு இப்பொழுது இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிலும் இன்னும் டீப்பராக, இன்னும், ஏன்னா வேதம் சொல்லு, பரிசுத்தமுள்ளவன் இன்னும், அதில் அநேக காரியங்கள் அடங்கிறது. அன்புள்ளவன் இன்னும் அன்பு, நெருக்கமுள்ளவன் இன்னும் நெருங்கிறது, விலகி இருக்கிறவன் கிட்டி வருவது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள் கப்பல்ஸில் கேட்டுட்டு இந்த நாளுடைய செய்திக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். சகோதரிகளை பார்த்து கேட்குறேன், உங்களில் யாரிடத்திலேயாவது நான் தனியாக வந்து உங்கள் புருஷன் ஏதாவது தப்பு பண்ணுறாரா சொல்லுங்கள், இந்த மெசேஜில் போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு நான் கேட்டிருக்கேனா? சொல்லுங்கள். இல்லை. ஏன் அதை கேட்குறேன்னா, கர்த்தருடைய வசனம் வரும்போது ஒருவேளை என்னை பற்றி போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அது வரக்கூடாது. நான் யார்கிட்டையும் கேட்கல, சகோதரிட்ட, இப்போ சகோதரை கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன். உங்கள் மனைவி குறித்து உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குல்ல, அது எனக்கு சொல்லுங்கள். நான் செய்தியில் அதை வச்சு நான் அதுக்கேற்றபடி மெசேஜ் தயாரிச்சிடறேன்னு சொல்லியிருக்கேனா? கேட்டது உண்டா? சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள். இல்லை. அப்போது ரெண்டு சைடும் கிளியர். அப்போது வசனம் உங்களை நோக்கி வருகிறது என்றால் கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை குறித்து சொல்லிட்டாலோ, என்னை குறித்து என் மனைவி சொல்லிட்டாலோ, அல்லது மனைவியானவள் சிந்திக்கும் என்னை குறித்து என் புருஷன் சொல்லிவிட்டாரோ, இல்லை, ரெண்டு பேருமே சொல்ல. அதனால தான் முதல்ல உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்குறேன். இந்த நாளிலும் இந்த குடும்ப செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரே ஒரு வார்த்தையை நான் இது குடும்ப
ஆராதனைக்கென்று செய்தியை ஆயத்தப்படுத்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு கீவேர்டு போல நான் எடுக்கிற வசனங்களுக்கு அது ஏற்றதாக இருந்தது. என்னென்றால், ஒரு 75 வயது பாட்டி அவர்கள் 80 வயது புருஷனை அவர் தன்னிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்த போது தன் மகனிடத்திலே அந்த தாயார் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இவருக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், இவருக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கும் வயசாகுதில்ல, அதை அவர் நினைக்க மாட்டார். என்னது? 75 வயது பாட்டி சொல்கிறாங்க, அவருக்கு 80 வயசு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஒரு 25 இயர்ஸில் அந்த பாட்டிக்கு நடந்திருந்தா அவருக்கு என்ன வயசு அப்போ? 30. ஸோ எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க? 50 வருஷம். எக்ஸாக்ட்லி 50 வருஷம் குடும்பம் நடத்தியும் அந்த பாட்டியம்மா தன் புருஷனை குறித்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் அவருக்கு சேவை தான் செய்கிறேன், ஆனால் எனக்கும் வயசாகுதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினச்சக்கூடாது, புருஷர்கள் நினச்சக்கூடாது, மனைவி நம்ம 25 கல்யாணம் பண்ணல அதே பலனோடு இன்னைக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது? வயசாகுது. அப்போது அது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட்டை தான் நான் நோக்கி பார்க்கணுன்னா, 50 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்தியும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவில்லை, மனைவி ஆமாம். அதனால் டசன்ட் மேட்டர் நீங்கள் எத்தனை வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் என்ன இத்தனை வருஷம் வந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம், மனைவியை புரிஞ்சுக்கலாம், புருஷனை புரிஞ்சுக்கலான்றல. எத்தனை வருஷம் ஆனாலும் புரியாததற்கு வாய்ப்பு உண்டு. இது அந்த அம்மா அந்த பாட்டியை அவங்க ரட்சிக்கப்படல, அவங்க இது உலகத்தாருடைய ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்ல, அப்படி ஒரு காரியம் உலகத்திலே காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்பது ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் சொல்லுவேன். ஒருவேளை கணவன் கீபோர்டுன்னு வச்சுக்கலாம், அதனுடைய டோன் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, இது அங்கே தான் வச்சு வாசிக்கிறோம்ல, வித்தியாசமாக இருக்கும். மனைவி ஒரு தபலான்னு வச்சுக்கலாம், அதனுடைய டோன் எப்படி இருக்கும்? ரெண்டு ஒன்று போல் இருக்குமா? இருக்காது. அது தோல், அதை தபேலா தோலில் செஞ்சது, தோற்கருவி. அதை டியூன் பண்ணனா ஒரு கட்டமாக இருக்கும், சுற்றி வச்சு அடித்து அதை டியூன் பண்ணணும். கீபோர்டுக்கு சுற்றிலாம் வச்சு அடிக்குது, அது டியூன் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே மாட்டி அப்படியே ப்ளே பண்ணலாம். அதனுடைய சத்தம் வேறு, இதனுடைய சத்தம் வேறு, இதனுடைய மாடல் வேறு, அதனுடைய மாடல் வேறு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ கச்சேரியிலையோ அல்லது உலகத்தான் கச்சேரியிலையோ அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி காட்டுவாங்க கையை, இப்படியோ இல்லை அப்படி இல்லை இப்படி காமிப்பான். என்னுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்கள் யாராவது? பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லுவாங்க. என்னது? ஆமாம், ஸ்கேல். அது உதாரணத்துக்கு இப்படி 2ன்னு சொன்னால் டி அப்படின்னு சொன்னோடனே அந்த தபிலிஸ்ட் என்ன பண்ணுவார், அவர் 2-3 வச்சுருப்பார். அந்த சுதிக்கு ஏற்றபடி 2-3 வச்சு, அந்த ஸ்கேலுக்கு ஏற்றபடி வச்சுருப்பார். டி அதாவது 2, 3, 4ன்னு வச்சுருப்பார். அவர் கீபோர்ட் பிளேயர் 2ன்னு காமிச்சோடனே அவர் இன்னொன்று நவுத்திட்டு இன்னொன்று வைப்பார். வச்சாக்கா அந்த கீபோர்ட் பிளேயர் வாசிப்பார், இவரும் வாசிப்பார், 2 ஒன்று சேரும். ஏன்? ஒரே ஸ்கேல். அதுதான் புருஷன் மனைவியினுடைய பேட்டர்ன் வேறு வேறு இருக்கலாம். நீங்கள் அதை ஸ்திரியானவள் திங்க் பண்ணுற பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். புருஷனானவன் திங்க் பண்ண அது ப்ளக் அண்ட் ப்ளே. கடைக்கு போச்சா 2 பேண்ட்டை பாச்சா அது கொடுங்க, முடிஞ்சு வெளியே. ஆனால் ஸ்திரியானவள் அப்படி இல்லை, அதனுடைய பேட்டர்னே வேறு. ஆனால் எப்போ இது ஒன்றாகுனா, டிசைன் வித்தியாசமாக இருக்கலாம், சவுண்டு வித்தியாசமாக இருக்கலாம், ஸ்கேலு ஒன்றா வாஸ்தா எப்படி இருக்கு அந்த பாட்டு? இனிமையாக இருக்குது. இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. என் மனைவி இப்படி வருதார் அப்படி வருதார், கரெக்ட் தான். ஆனால் அந்த ஸ்கேல் எது தெரியுமா? அதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா, அது கீபோர்டாக இருக்கலாம், அது வயலினாக இருக்கலாம், அப்படி காமிச்சிட்டா 2 தான். அந்த சுதியில் வாசித்தாக்கா, அந்த ஸ்கேலில் வாசித்தா அது அதனோடு இசைந்து கேட்கும்போது எப்படி இருக்கும்? வெறும் கீபோர்டை கேட்குறத விட கீபோர்டும் தபலாவும் கலந்த எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கு. இதுதான் புருஷன் மனைவியினுடைய வாழ்க்கையினுடைய பேசிக்னு நீங்கள் புரிஞ்சுக்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வித்தியாசமாக இருக்கும். அவள் திங்க் பண்ணுறதெல்லாம், மனைவியானவள் திங்க் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், புருஷனானவன் திங்க் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவ எப்படி திங்க் பண்ணாலும் அது தேவ சித்தத்திற்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்து விட்டால்
அந்த பாடல் எப்படி கேட்பதற்கு இனிமையாய் காணப்படுகிறதோ உங்கள் வாழ்க்கை இந்த பாட்டியம்மா சொன்னது போல கம்ப்ளைண்ட் பண்ணுகிற வாழ்க்கையாக இராது, கனெக்டிவிட்டியான வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை பேர் இதாக இருக்கணும்? ஹல்லேலூயா. நடுவில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுனா ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அது எதுக்கு உதவும்? தூங்காமல் இருக்கிறதுக்கு. தூங்க மாட்டீங்க. சரி, குடும்ப வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக இன்னைக்கு ஏன் இதை போய் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் டேயில் சொன்னால் அதுக்கு கொஞ்சம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம எல்லாரும் விரும்பி துக்கமானாலும் சந்தோஷமானாலும் ஒன்று செய்வோம், என்ன பண்ணுவோம்? பாட்டு படிப்போம். கரெக்டாக? துக்கமாட்டா எந்த துக்கம் மாற்றி அப்படி பாடும். சந்தோஷமாக என்ன ஏன் ஆனந்தம் பாடுமா? அப்போது இந்த பாடலை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பாடல்களில் ஆராதனை ஆராதனை ஆராதனைன்னு வரும், அல்லது எபினேசர் எபினேசர் எபினேசர்னு வரும். எந்த பாட்டை நான் இது பண்ணுறது? விச் இஸ் த பெஸ்ட் சாங்? இதுக்கு வேதத்தில் எதனா ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்சது தான், எழுதிக்கிங்க வேணாம். அப்போஸ்தலர் 16 25 26 பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்கு? சடுதியிலே அஸ்திபாரங்கள் அசைந்தது. அப்போ ஒரு பாட்டு எப்படி இருக்குன்னா ராகம் நல்லா இருக்கும். இன்றைக்கு பார்க்குற யூடியூப்பில் நிறைய வியூஸ் இருக்கும் ஒரு சாங்குக்கு. பிரபலமானவர்கள் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் சமீபத்தில் ஹேமாஜானை வச்சு ஒரு சாங் எழுதி அவர்கள் பாடி நானும் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அது ஒரு 6000 வியூஸ் பார்த்துருக்கு. ஆனால் அதனுடைய காரியங்கள் எனக்கு தெரியும். என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் கொடுத்து என்னென்னோ பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு பாடலை நான் எதின் அடிப்படையிலே செலக்ட் பண்ணுறேன், எதின் பேரில் எனக்கு விருப்பம் உண்டாகிறது, ஆராதனை ஆராதனை அப்படின்றதுனாலயா? அல்லது இங்கே பார்க்குறோம் there is no instrument in the prisonல இல்லை. கீபோர்டு இருந்ததா? தபலா இருந்ததா? வயலின் இருந்ததா? இல்லை. ஆனால் பவுலும் சீலாவும் தன்னுடைய வேதனையின் மத்தியிலே தேவனை பாடி துதிக்கிறார்கள். என்ன உண்டானது? அஸ்திபாரம் அசைகிறது. அப்போது எப்படிப்பட்ட பாட்டை நான் செலக்ட் பண்ணுறதே, என்னுடைய டிஃபால்ட்லேயே எதை இருக்குன்னா நல்ல மியூசிக் இருக்கா, நல்லா அப்படியே தாளாட்டுறமே, அது அல்ல. எனக்குள்ளே ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்தர் கூட்டொன்று வாசம் பண்ணுகிற பாரும் தந்தை என் உள்ளத்தை யாரும் காணாத என் உள் அலங்கோலத்தை அப்படின்னு பாடும்போது உனக்குள்ள ஒரு உணர்வு வரும். அப்போ பாடல் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நான் பாட போகிறேன்னா உனக்குள்ளே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிற பாடல்களை நாம் தெரிந்தெடுப்பது நல்லது. இன்னொன்று, ஆராதனை ஆராதனை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? பாடல்களிலும் இன்றைக்கு ஆராதனை எல்லாரும் கையை அசைச்சு காலை அசைச்சு அப்படியே பரவசமாகி பாடுறோம். கர்த்தருக்கென்று முழு பலத்தோடும் முழு மனதோடும் உள்ளத்தின் ஆழ்ந்து பாடுவது நல்லது தான். ஆனால் ஆராதனை என்பது என்ன என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஈசாக்கை பலியிடும்படி மோரிபா மலையிலுக்கு தேவன் குறித்த இடத்திற்கு போகிறான். மோரிபா மலையிலே எங்கேயோ ஒரு இடத்துல அல்ல, அல்லது அவனுக்கு பிரியமான கிட்ட அல்ல, தேவன் குறித்த இடத்திற்கு அங்கே ஈசாக்கை கொண்டு போய்விட்டு ஒரு இடம் வரைக்கும் வந்து அந்த வேலைக்காரனிடத்தில் என்ன சொல்கிறான்? நீங்கள் இங்கே தரித்து நில்லுங்கள் அல்லது இங்கே இருங்கள், நாங்கள் போய் தேவனுக்கு ஆராதனை சொல்லு. பலின்னு முதல்ல சொல்ல மாட்டான். வசந்த வாசிங்க 22:5 இருக்கும். ஆதியாகமம் ஜெனிசஸ் 22:5 இருக்கும். நீங்கள் இங்கே தரித்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் போய் தேவனை ஆராதித்து விட்டு வருகிறோம். அப்படின்னு என்னதுமா? ஆராதனை என்பது தன்னை தேவனுக்கு உகந்த பலியாக, அல்லது தேவன் எதை என்னிடத்தில் கேட்கிறாரோ, ஈசாக்கை ஆபிரகாமிடத்தில் கேட்டார், அதை ஒப்பு கொடுப்பதே ஆராதனை. அதனால்தான் ரோமர் 12:1 நாம் அறிந்திருக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, அதாவது ஜீவன் இருக்கும் ஆனால் பலியாக ஒப்பு கொடுத்துடணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு நான் எம்பசிஸ் பண்ணணும்னு விரும்பினேன். இல்லைன்னா நம்ம பாட்டில் ரொம்ப இதுவாக இருப்போம். துக்கமானாலும் பாடுவோம், சந்தோஷமானாலும். எப்படிப்பட்ட நம்ம செலக்ட் பண்ணும்போதே
இது நல்லா இருக்குது, இது கானா மாதிரி இருக்குது, இது புதுசாக எழுதியிருக்கிறாங்க, அல்லது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அப்படி பார்க்காதீங்க. அந்த பாட்டை பாடும்போது நீ திங்க் பண்ணு, இது எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறதா, அல்லது என்னை சும்மா என்னுடைய சுயத்தை பூஸ்ட் பண்ணி டைம் பாஸுக்கு, அல்லது ராகம் நல்லா இருக்கு அப்படி என்னை கொண்டு போகிறதா. அப்படி கொண்டு போகலன்னா அதை பாட வேணாம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. பவுலும் சீலாவும் நோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நோ நத்திங், பாடும்போது அஸ்திபாரங்கள் அசைகிறது. நீ பாடும்போது அஸ்திபாரம் அசை வேணாம், உனக்குள்ளே ஒரு அசை உண்டாகணும். முதல்ல நீ அசைக்கப்பட்டதான் மற்றவளை அசைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆரம்பமே உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். அதனால தான் நான் பேசிக்லேருந்து சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பமே கரெக்டாக இருக்கணும். முதல் கோணல் அப்படி இருக்கப்படாது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நான் தெரிந்து கொள்வது? அப்போது இந்த பாடலாகட்டும், ஆராதனை, இனி வரும் பாடல்கள் அதை கவனிங்கள். அப்படியே இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். எபினேசர் எபினேசர்னு ஒரு பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எபினேசர் எபினேசர் நல்லது தான். அது மீனிங் தெரியுமா யாருக்காவது? சொல்லுங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு சாமுவேல் எபினேசர் என்று பேர். எப்படி தெரியுமா? எதுக்கு எபினேசர் கொடுத்தா? பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போகிறதுக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதற்கு முன்னாடி என்ன செய்கிறான்னா, தங்களிடத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களை அகற்றி கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம் என்று தீர்மானித்து தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்ருவின் மேல் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த ஸ்தலத்திற்கு பேர் தான் எபினேசர். அப்போ எபினேசர் பாடலாம். யாருக்கு அவர் எபினேசர்? தங்களில் உள்ள அசுத்தங்களை களைந்து சீப்போ என்று வெறுக்கிறவர்களுக்கு தான் அவர் எபினேசராய் வெளிப்படுவாரே ஒழிய, ராகம் நல்லா இருக்கு, அந்த டியூன் நல்லா இருக்கு, அப்படி பாடும்போது நமக்கு தேவன் எப்படி இருக்க மாட்டார்? எபினேசராக இருக்க மாட்டார். இதுதான் பாடலை குறித்து உண்டான காரியம். சரி, இந்த குடும்ப முகாம் என்பது ஒரு நெடுந்தூர பயணம். ஆமாவா? இது ஷார்ட்டாக முடிஞ்சிடாது. இதை நம்ம ஒரு சீரீஸாக தான் எடுத்துகிட்டு போகணும். 1, 2, 3 இப்படி தான் எடுத்துகிட்டு. ஏன்னா ஒரு குடும்பத்தின் காரியத்தை ஒரே நாளிலே எல்லாத்தையும் பேசிவிட முடியாது. அப்போது ஒன் பை ஒன்னாக தான் நம்ம போக முடியும், ஒரு பில்டிங் கட்டுறது போல. ஆனால் இந்த குடும்பத்தின் காரியத்தை எதின் மேல் நாம் கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பில்டிங் இருக்குது, 10 மாடி கட்டிடம். எல்ஐசி எத்தனை மாடி? 14, 16. அதுக்கு முக்கியமானது என்ன இருக்குது? கீழே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே நிற்கும் பில்டிங். அந்த பில்டிங்கை எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், பார்ப்பதற்கு அழகாக டிசைன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கலாம். ஆனால் பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வீக்காக இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் எழும்போம், அல்லது கட்டி இனாக்ரேஷன்லாம் பண்ணிவிடும், கொஞ்ச நாளில் விழுந்து போயிடும். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப செய்திக்கு முன்பதாக நான் எதை அடிப்படையாக கொண்டு எதின் மேல் நான் கட்ட வேண்டும் என்கிற ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஆகையினாலே நான் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதை வாசியுங்கள். இப்போ தான் நான் மெசேஜ் ஆரம்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:18. ஆமென். இங்கே பார்க்கிறோம், நீதிமானுடைய பாதை. எத்தனை பேர் நீதிமான்கள் சொல்லுங்க? யார் நீதிமான்? முதல்ல இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள். அடுத்தது நீதிமான் ஆக்கப்பட்டு. அப்போ அந்த நிச்சயம் இருக்குது தானே. அப்போ நீதிமானுடைய பாதைனா யாரோ சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, உங்களை தான் சொல்கிறார், என்ன தான் சொல்கிறார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்தா நீதிமான் நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். சூரியனை நாம் பார்த்துருக்குறோம், காலையில் சூரிய உதயத்தை நாம் பார்த்துருக்குறோம். அப்போ வெயில் வெளிச்சம் எப்படி இருக்கும்? மீடியமாக இருக்கும். இங்கே பார்க்குறோம் நடுப்பகல் வரைக்கும். நடுப்பகல்னா எத்தனை மணி? 12 மணி. 12 மணிக்கு சூரியன் எப்படி பார்க்க முடியுமா? ஆனால் உதயத்தின் போது பார்க்க முடியுமா? முடியும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
நீதிமானுடைய பாதை, அதாவது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்ததை காட்டிலும் வருஷம் கடந்து போக எப்படி சூரியன் 1 hour 6 மணிக்குன்னா 7 மணிக்கு கொஞ்சம் பிரகாசம் அதிகமாகும், 8 மணிக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கும், நடுப்பகல் என்பது 12 மணிக்கு அதை நோக்கி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அதில் பிரகாசம் வெளிப்படும். அப்போ ஆண்டவர் நீதிமானுடைய பாதை, அதாவது நீதிமானுடைய வாழ்க்கை ஒரே நிலையில் தேங்கியிருப்பதை அவர் விரும்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அது பிரகாசிக்க வேண்டும், டே பை டே, இயர் பை இயர். போன வருஷத்தை பார்க்கலாம் இந்த வருஷம், அல்லது போன மாசத்தை பார்க்கலாம் இந்த மாசம், அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். போன வருஷம் செஞ்ச பிஸ்னஸை பார்க்கலாம் புது வருஷம் வரும்போது என்ன பண்ணுறோம்? will have to increase our business target. என்னுடைய பிஸ்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, போன வருஷம் 1 crore பண்ணியிருக்கிறேன்னு வச்சுங்க, இந்த வருஷம் என்ன பண்ணுவோம்? அதே 1 crore அல்லது 98,000 அல்ல, அதிகமாக்கணும்னு விரும்புகிறோம். இது நார்மல், அப்படி இருக்க வேண்டும். அதான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அழகு. போன வருடம் பிஸ்னஸை பார்க்கலாம் இந்த வருடம் என்னுடைய பிஸ்னஸ் உயர வேண்டும், நல்லது, தேவனுடைய ஆசீர்வாதம் அது. அல்லது ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம வேலை செய்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், போகும்போது ஆஃபீஸ் பாயாக போகிறோம், கடைசி 40-50 வருஷம் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் ஆஃபீஸ் பாயாக இருக்குது, நல்லதா? அந்த லெவல் இருக்குது. ஆஃபீஸ் பாய், ஜூனியர், சீனியர், அப்புறம் அசிஸ்டண்ட்டு, மேனேஜரு, ஜிஎம்மு, டிஜிஎம்மு, பிரசிடெண்ட்டு, இன்னும் போனால் சேர்மன், இப்படி இருக்கு. அப்போது அதில் போய் சேரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்தது எனக்கு இது கிடைத்து விடாதா, அடுத்த வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குன்னா போஸ்டிங்கும் மாறணும், அப்போ தான் கிடைக்கும். கரெக்டாக? ஜூனியராக இருந்து சீனியராக மாறினவுடனே கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா? கிடைக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் அதை பிரயாசப்படுறோம், நல்லது. ஒரு பிஸ்னஸ் மேன் பிரயாசப்படுறார், போன மாதத்தை பார்க்கலாம் போன வருடத்தை பார்க்கலாம் என்னுடைய பிஸ்னஸ் அதிகமாக உண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் பிஸ்னஸை ஆசை, தப்பு இல்லை, ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும். அவர் தான் நமக்கு கொடுக்கிறவர், அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்படி போல நம்ம இன்ஸ்டியூட்டில் வேலை செய்யும்போது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க, ஆண்டவரே என்னை உயர் நிறத்துக்கு என்னை கொண்டு போய் நிறுத்தும், நல்லது. அல்லது வேறு என்ன காரியங்களானாலும் அதில் ஒரு வளர்ச்சி உண்டு. அப்படி போல இந்த ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது மாத்திரம் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறோம்? அது எனக்கு தெரியாதே, சாதாரணமாக சொல்லிடும். அது எனக்கு அதெல்லாம் நான் எங்களுக்கு தெரியாது, அது நான் படிக்கிறது இல்லை. இனி முதற்கொண்டு நாம் அப்படி சொல்லாமல், எப்படி பிஸ்னஸுக்காகவும் நம்முடைய வேலையிலே ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமோ, அதற்கென்று பிரயாசப்படுகிறோமோ, அதற்கென்று சில காரியங்களை நாம் செய்கிறோம். பிஸ்னஸ் தானாக வந்துடாது. இங்கே வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்காரனை விட்டுட்டா வந்துடாது, மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிடுவான். நானே சார் பண்ணுறது, நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன்னு சொல்லுவான். அதன் மேலே ஒரு கண் எப்போதும் நமக்கு இருக்கும் அல்லவா, என்னுடைய பிஸ்னஸ் தாழ்ந்து போகக்கூடாது, அப்படி இருப்பான். அப்போ ஆஃபீஸில் வேலை செய்யும்போது நம்ம கருத்தை செய்வோம், ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிவிடுவான், அல்லது இந்த டார்கெட்டை நான் ரீச் பண்ணல என்ன இது பண்ணிவிடுவான், டிஸ்மிஸ் பண்ணிவிடுவான், அப்படின்னு ஒரு பயம் நமக்கு இருக்குல்லவா. அப்போ ஆவிக்குரிய ஜீவன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம ஆனாலும் ஒரே நிலைமையில் இருக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ? சொல்லுங்க, இருக்குமா? அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? நான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பிரயாசப்படுவேன். மற்ற காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அது வேணாம், அது டிஃபால்ட்டாக உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்முடைய கண்களுக்கு முன்பாக சிலர் உயர்த்தப்படும் போது எனக்கு அந்த இது எனக்கு கிடைத்து விடாதா, ஒரு ஏக்கம் இருக்குது, நல்லது. ஆனால் ஆவிக்குரியது மட்டும் நமக்கு முன்பாக உயர்ந்தாலும் we don't bother about that. நம்ம அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. போதும், சர்ச்சுக்கு போகிறோமா, சர்ச்சுக்கு மட்டும் சண்டே பைபிள் எடுத்துகிட்டு வரோமா, பிறகு வாசிக்கிறாங்களா, யாரோ வாசிக்கிறாங்க, யாரோ பிரசங்கிக்கிறாங்க, முடிஞ்சதா 2.5 மணி நேரம் வீட்டுக்கு வந்து அடுத்து சண்டே பார்க்கலாம். அதுவல்ல, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய விருப்பம் இது, ஆண்டவருடைய விருப்பத்தை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் நீதிமானுடைய வெளிச்சம், அதாவது நீதிமானுடைய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள். அப்போ வெளிச்சம் நம்ம முகத்தில் என்ன சூரியன் அடிக்குது? இல்லை, நம்ம வாழ்க்கை தான் சொல்ல, நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கதான்னு சொல்றார். வெளிச்சம்
உங்கள் வெளிச்சம் அப்படி சொல்லும்போது, அப்போ நீதிமானுடைய வெளிச்சம் என்றால் அவனுடைய வாழ்க்கை ஒரே இடத்தில் தங்கியிருக்க தண்ணீரை போல தேங்கி நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க. ஆண்டவரே, நான் இதில் தவறி விட்டேன். நீங்கள் தவறிட்டேன்னு தப்பு இல்லை, வந்துட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போதும். இது 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 அதாவது அதை உணர்ந்துடணும். இதில் நான் இப்படி இருக்கிறேன், இது வரைக்கும் நான் இருந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னித்துலாம். கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார். மன்னித்து உங்களை அடுத்த காரியங்களுக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். அப்போது தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? தேவனுடைய வார்த்தை என்னை நோக்கி இன்றைக்கு வருதுன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்? வாசிங்க மத்தேயு 4:18. ஒருத்தரும் இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 24 எடுத்து வச்சுங்க, நான் சொல்கிறேன். நமக்கு சமயம் இல்லை, அதனால சொல்கிறேன். ம் 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 அடுத்த வசனம் 22. போதும். அந்த உடனேன்றதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அவர் கடலோரமாய் கடந்து போகும்போது வலைகளை என்ன பண்ணுறாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் பதில் சொன்னால் தான் அடுத்தது போக முடியும். வலைகளை என்ன பண்ணுறாங்க? அலசுறாங்க. என்ன பண்ணுறான்? நண்டு குஞ்சு அந்த மாதிரிலாம் எதனா இருக்கும்ல, அதெல்லாம் சின்ன சின்ன தூசு அதெல்லாம் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் இந்த பட்டணப்பாக்கத்தில். அதெல்லாம் வெயிலில் வச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டு. அப்போ வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது வலைன்றது சின்னதா இல்லை, அது பெருசு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவங்க என்ன சொல்லாதாங்கம்மா, இப்போ தான் ஆண்டவர் ஆரம்பித்தோம், 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இட் வில் டேக் an hour. ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் தேவைப்படும், வேகமாக பண்ணால் கூட. அதனால் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். தேவனுடைய, நான் இப்படி சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க? உடனே. அதுதான் அண்டர்லைன் பண்ணோம், உடனே. அப்போது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எப்படியோ நடந்து கொண்டேன், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அல்லது என் குடும்பத்துக்கு அடுத்த எப்படியோ நான் நடந்து கொண்டேன். இன்றைக்கு என்னை நோக்கி ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வருகிறது என்றால் எப்படி கீழ்ப்படிலாம்? இன்னும் 1 வாரம் கழிச்சா அல்லது அடுத்த வருஷம் கழிச்சா? இல்லை, உடனே. உடனே. நீங்கள் ஆண்டவர் அழைத்தவங்களாம் பாருங்களேன், உடனே உடனேன்னு இருக்கும். அப்போஸ்தலர் 24 எடுத்துட்டிங்களா? 25 வாசிங்க. ம் 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 போகலாம். போதும். இது பார்க்குறோம், ஃபேலிக்ஸ் இவன் ஒரு ராஜா. அவருடைய மனைவி ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவள். ஆகையினாலே பவுலினால் சொல்லப்பட்டவளை கேட்பதற்கு அவளுக்கு ஆர்வம். ஏன்னா அவளும் யூதர் இல்லையா? ஸோ யூதனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவை குறித்து என்பதை கேட்பதற்கு ஆவல் உண்டானபடினால் தன் புருஷன் மூலமாக பவுலை அழைப்பித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? முதல்ல கனம் பொருந்திய ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அவர் பட்டரே போடல பாருங்க. அதான் நான் யோசிப்பேன். அவன் நினச்சா இவனை விடுதலை ஆக்கிடலாம். ஆனாலும் நீங்கள் நல்லவர் வல்லவர் அப்படிலாம் சொல்லாமல் எதை குறித்து தான் பேசினாரு? அதில் இருக்கு பாருங்க வசனம், படிங்க. எதை குறித்து பேசினாவ? நீதியையும் இச்சை அடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசும்பொழுது ஃபேலிக்ஸ் என்ன பண்ணான்? பயமடைந்து நியாய தீர்ப்பையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் காரியத்தையும் குறித்து பவுல் பேசின போது அங்கே பயம் உண்டாகி என்ன சொன்னா? இப்பொழுது நீ போகலாம், இதோட நிறுத்திக்கப்பா, இதுக்கு மேலே தாங்கன்னா எனக்கு தொட நடுங்குது, இதோட போதும். உள்ளலாம் அவனுக்குள்ள நான் சொன்னால ஒரு பாட்டு பண்ணால் ஒரு ஷேக் ஆகணும், அஸ்திபாரம் அசைதோ இல்லை, நம்ம உள்ள அசையணும். அப்போ இவர் ஷேக் ஆகிட்டார். ஃபேலிக்ஸ் ஷேக் ஆகிட்டு, இப்போ நீ போகலாம், எனக்கு சமயமான போது நான் உன்னை அழைப்பிப்பேன். கவனிங்க, அவனுக்கு திருப்பி ஒரு சமயம் வாசித்ததா?
மறுபடியும் பேலிக்ஸை கூப்பிட்டு பேசினான்னு இருக்கா வேதத்தில்? இல்லை. ஒரு சான்ஸ் தேவன் கொடுத்தார். ஒரு நல்ல சான்ஸ் தேவன் கொடுத்தார். என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய வார்த்தை என்னை நோக்கி வரும் பொழுது அன்றைக்கு சீஷர்கள் உடனே படவை விட்டு, உடனே தன் தகப்பனுடைய படவை விட்டு, தங்கள் வலைகளை விட்டு, அதாவது எதை செய்தார்களோ அதை விட்டு விட்டு உடனே எதை அவர்களுக்கென்று செய்த அதை விட்டுட்டு இனி நான் செய்ய போறது தேவனுக்கு. எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்க போறேன்? இன்றைக்கு 2 ஆப்ஷன் உங்களுக்கு முன்பாக இருக்குது. ஒன்று, இப்போ நீங்கள் போகலாம், எனக்கு சமயமான போது நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லலாம், தட்ஸ் அப் டு யூ. அல்லது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்திருக்கிறது, இன்றைக்கே நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வரும் பொழுது நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். சரி, நான் சொன்னேன், குடும்பத்தை எதன் மீது நான் கட்ட வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தையோடு நான் நடந்து கொள்ள வேண்டும், அதை பார்க்கலாம். வாசிங்கள் மத்தேயு 5:3. சீக்கிரமா வாசிங்க. ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இங்கே பார்க்க மலை பிரசங்கம், ஒரு நீண்ட பிரசங்கத்தை ஆண்டவர் செய்ததிலே ஒரு நீண்ட பிரசங்கம் எதுனா மலை பிரசங்கம். மலை பிரசங்கமும் ஒன்று. இதில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று 8 காரியங்கள் அங்கே இருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கிய. இப்படி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை வாசித்து கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தம் 8 பாக்கியவான்கள் இருக்கும். சங்கீதம் 1:1 ஒரு பாக்கியவான். அது என்ன பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகல் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அங்கே ஒரு பாக்கியவான் இருக்கு. அது இல்லை. இங்கே பார்க்கிறோம் 8 பாக்கியவான்களிலே ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அது முக்கியமானது, முதன்மையானது. என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையில் என்னுடைய மகள் எழும்பி வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, டேடி சொல்லுமா அப்படின்னு. நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆவியில் எளிமையுள்ளவர்னா என்னென்ன தூக்கு அறிப்பட்டுச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆண்டவர் சொல்கிறேன், அவங்ககிட்டையும் பேசியிருக்கார் போடுறேன். அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு ஈவினிங் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். சொல்லலை நான் என்னன்னு. இங்கே பார்க்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் முதல்ல போக முடியும். நம்ம நினச்சிக்கிறோம் ஆவியில் இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறது, நல்லா தலை வரக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அதுவா எளிமை? அது ஏழ்மை. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏழ்மை வேறு, எளிமை வேறு. சங்கீதம் 40:17 வாசிங்க. ஆமென். யார் சொல்றது இது? தாவீது சங்கீதம். அந்த ஹெட்டிங்கில் போட்டிருக்க தாவீது சங்கீதம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆலயத்தை கட்டும்போது எத்தனை டன்னு கோல்டு கொடுத்தான்? டன்னாக கொடுத்தான்ல. அப்போ எளிமையானவனா என்னன்னு தெரியுது நமக்கு. தட்ஸ் நாட் மெட்டீரியலிசம். ஆவியில் எளிமை உள்ளது என்பது எனக்குரிய பொருளை வைத்தோ பணத்தை வைத்தோ எடை போடுகிற ஒரு காரியம் அல்ல. ஆவியில் எளிமை உள்ளது. ஏன்னா இவன் தாவீது இன்னும் அவன் ராஜாவாக இருக்கிறான். ஆலயத்திற்குரிய எத்தனையோ டன்னா யானை தந்தான், அது அவனுடைய சம்பாரிச்சதெல்லாம் ராஜாக்களின் புஸ்தகத்தில் இருக்கிற நாளாகமத்தில் இருக்கும். அதை பார்த்தா எவ்வளவா தேவனுக்குன்று இவ்வளவா அப்படி நம்ம வாயை பொழக்கிற அளவுக்கு அவன் சேர்த்து வச்சான். ஆனால் அவன் சொல்லும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்படி என்றால் என்ன என்றால், இந்த காரியத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவியில் எளிமைனா என்ன அப்படின்னு புரியணும்னா, நான் யோசித்து பார்த்தேன் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஆப்போசிட்டை சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். ஆவியின் எளிமைன்னா தெரியலதில்ல, நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆவியின் எளிமைன்னு என்னன்னு இதுக்கு ஆப்போசிட் பதத்தை சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். என்ன தெரியுமா? எழுதிக்கங்க. பெருமை. ஆவியில் எளிமைக்கு ஆப்போசிட்டான பதம் பெருமை.
அகம்பாவம், செருக்கு, மனமேட்டிமை, இருதய கடினம், முரட்டுத்தனம், ஆணவம், மிதமிஞ்சிய நம்பிக்கை. எழுதிட்டீங்களா? பகட்டு, இன்னும் நம்ம பாஷையில் சொன்னால் பந்தா, பிடிவாதம், இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆவியில் எளிமைனா அதுக்கு ஆப்போசிட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் ரொம்ப எளிமையானவர் அப்படி சொன்னால், ஒரு தலைவரை குறித்து சொல்ல, அந்த பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார்னு கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, ஏன்னா நான் அந்த வயசு வரைக்கும் இல்லை. அவர் ஆவியில் காங்கிரஸ், அவர் ஆவியில் எளிமையாக இருந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆவியில் இல்லை, அவர் எளிமையாய் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இந்த வார்த்தைகள் இப்போ புரியுதா? ஆவியில் இது இருந்தாலே அந்த ஆவியில் எளிமை எனக்கு இல்லைன்னு அர்த்தம். எது இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறீங்களே, பந்தா, பகட்டு, முரட்டுத்தனம், இதய கடினம், மனமேட்டிமை, இதில் ஏதாவது இருக்குது அப்படி எனக்குள்ளே இருக்குதுன்னா, அப்போது இது வரைக்கும் இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியாத ஆண்டவரே, இது வரைக்கும் எனக்கு தெரியாத ஆண்டவர் விட்டுருவார். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதனுடைய வேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதனுடைய கனி எப்படி வரும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனமேட்டிமைனா அது எங்கே கொண்டு போய் நிறுத்தி எனக்கு தெரியும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மை இல்லைனால என்ன இருக்கும்? மனமேட்டியில் தான் கொண்டு போய் என்னை நிறுத்தும். அப்போ இது எங்கே கொண்டு போய் என்னை நிறுத்தது? அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆண்டவர் சொன்ன பாக்கியவான்கள். அப்போது மத்திய 11:29 நாம் அறிந்திருக்கிறோம் நன்றாய். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது முதலாவது ஆண்டவர் அவரிடத்தில் எதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும், நம் குடும்ப வாழ்க்கையை புருஷன் மனைவியுமாக சேர்ந்து கட்ட முயற்சிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய சிந்தையிலே ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். அது என்னவென்றால் ஆவியில் எளிமை. அப்பா இங்கே பாருங்க, இது வந்துருச்சுன்னா அந்த புருஷன் மனைவிக்குள் இருக்கிற ஈகோவை போயிடும். மனமேட்டிமை போன நீயா நானா பார்த்தலாமா? நீயா நானா அல்ல, நீயும் நானும். நீயா நானா உலகத்தில் நடக்கும், தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை அவன் எப்படியும் நடத்திட்டு போகிறான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நாம் நீயா நானா அப்படி இல்லை, நீயும் ஆதாமும் ஏவாளும். ஆதாம் தனியாக இருப்பது நல்லதல்ல. அப்போ நான் குடும்ப வாழ்க்கையை கட்டும் பொழுது எனக்குள்ளே, நீ புருஷன் இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீ மனைவியின் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே உனக்குள்ளே இருக்க வேண்டியது முதலாவது ஆவியில் எளிமை. இது வந்துட்டாலே நம்ம எழுதியிருக்கிற 10 காரியம் அது எல்லாமே இன்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டா குடும்பத்தில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றே ஒன்று தான் நிற்கும். என்னது நிற்கும்? LOVE. என்னது நிற்கும்? லவ் மட்டும்தான் நிற்கும். இதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே தான் இப்படி ஒரு இணையக்கூடாதபடி, ஒரு காரியத்தில் ஒற்று போகக்கூடாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிறது இந்த காரியம்தான். ஆவியில் எளிமை இல்லாததே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னொன்று, ஆண்டவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் குடும்பத்துக்கு செய்திக்கு போகிறோம். ஏன்னா இதன் மேலே தான் நம்ம கட்டப்படணும். அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது எங்கே? கலிலேயா உள்ள நாசரேத்திலே. இந்த கலிலேயா பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கலிலேயா ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு இடம், முதலாளிகளும் வியாபாரிகளும் நிறைந்த இடம் இல்லை. நல்லா கவனிங்க. பாலஸ்தீனாவிலே மிகவும் பின்தங்கிய ஒரு இடத்துல ஒன்று, அது நிறைய இருக்குது அந்த மாதிரி பின்தங்கியது. அதிலே ஒன்று தான் இந்த கலிலேயா. ஆண்டவர் எங்கே வளர்ந்தார் தெரியுமா? கலிலேயாவில் நாசரேத்தூரில். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை யாருன்னா அந்த ஏரியாவில் இருந்தால் கோச்சிக்காதீங்க. நார்த்து சென்னை, சவுத் சென்னை. சவுத் சென்னை கொஞ்சம் ரிச்சாக இருக்குமா, நார்த் சென்னை ரிச்சாக இருக்குமா? சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவர் நார்த் சென்னை தான். ஹல்லேலூயா. அவரிடம் தொழிலாளர்கள் தான். அங்கே நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பேர் தொழிலாளர் இருப்பா. தவறல்ல, அந்த ஏரியா அப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது.
ஆண்டவர் வளர்ந்தது முதலாளிகளும் பெரிய பெரிய கோடீஸ்வரனும் வாழ்ந்த இடத்தில் அல்ல, அந்த ஊரில் அல்ல. நமக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இல்லை. இந்த குடும்பத்தில் பிறகுன்னு நமக்கு ஆப்ஷன் இருக்கா? அப்படி கொடுத்துருந்தா நம்ம வேறு மாதிரி கேட்டிருப்போம். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அமெரிக்காவில் கேட்டிருப்போமா இல்லையா? சும்மா சொல்லுங்கள், நம்ம கேட்டிருப்போம். கேட்குற ஆள் தான் நம்ம கேட்டிருப்போம். நானும் கேட்டிருப்பேன், என்னை எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வச்சுருங்க, அமெரிக்காவில் வச்சுருங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு ஆப்ஷன் இல்லை, நமக்கு பிறந்தது தான். ஆனால் ஆண்டவருக்கு ஆப்ஷன் இருந்தது. ஏன்னா அவரை குறித்து பிறப்பதற்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும், அவளுக்கு இயேசு என்று பேர். அப்போ அப்படி தெரிந்தெடுக்கும் பொழுதே ஆண்டவர் எங்கே தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏன் ஆண்டவர் அப்படி தெரிந்தெடுத்தார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வத்தையும் ஆளுகிற தேவன், சகல அதிகாரம் உள்ள தேவன் தெரிந்தெடுக்கும் பொழுதே ஒரு ஏழ்மையான ஏழ்மை அல்ல, எளிமையான ஒரு இடத்தை தெரிந்தெடுக்கிறார் என்றால் எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். அப்போ அதை குறித்த ஒரு பெருமை நமக்கு வரக்கூடாது. குடும்பத்தை கட்டும்போது முதலாவது நாங்களாம் எந்த ஊர் தெரியுமா? எங்களுடைய பாட்டனார் யார் தெரியுமா? பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி நாங்களாம் அவங்களாக்கும், எங்கள் பாட்டனா இவங்களாக்கும். ஆண்டவரை பார், அவருடைய சிந்தையை கற்றுக்கொள். அவர் வளர்ந்தது கானாவூர் என்கிற கலிலேயாவில், கலிலே என்கிற நாசிரத்திலே, அப்போ அது ஒரு பின்தங்கிய தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு இடம்தான். இன்னும் அந்த இடத்துல யார் இருந்தாங்க? அதிகமாக இருந்தாங்கன்னா யூதர்கள் அதிகமாக இல்லை. கலிலேயாவில் யூதர்கள் அதிகமாக இல்லை. எப்படி சொல்கிறீங்க பிரதர்? வாசிங்க 1:6, ஜான் 1:46 வாசிங்க. ஜான் 1:46. போதும். என்ன சொல்கிறாரு நாசரேத்திலிருந்து? போய் அங்கேயா? இன்னும் புரியல சொல்லலாம். ஒரு நார்த் இந்தியன் சேனல்லேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்துட்டாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட ஒரு குடிசையிலிருந்து அல்லது ஒரு ஹவுசிங் போர்ட்லேருந்து அந்த அதிகாரின்னா நமக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே இருந்தா அப்படின்னும். அதை தான் சொல்கிறான். நாசரேத்துரா, கலிலேயாவா, அப்படி தான் அது கேட்குறான். அது எழுது மொழியில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. அது படிக்கிறதுக்கு நாசரேத்தில் நன்மை உண்டாகுமா, அதுதான் அர்த்தம். அது கலிலேயாவில் இருந்தா, நாசரேத்தில் இருந்தா நன்மை உண்டாகுமா? இன்னும் 7:52 வாசிங்க. ஜான் 7:52. அங்கே சொல்கிறான் பாருங்க, மட்டம் தட்டுறான் பாருங்க. நீயும் கலிலேயனா? அப்பனா நீயும் தொழிலாளியா, படிக்காத முட்டாளா அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். நீயும் கலிலேயனா? ஏன்னா யார்கிட்ட பேசுகிறான்னா வேதத்தை குறித்து நன்றாய் அறிந்தவங்கிட்ட பேசுகிறான். என்னையா படிக்காதவன்கிட்ட படிக்காதாளா நீ அப்படின்னு கேட்குறான். வாசிங்க. ஆமாம், அங்கே பாரு. ஆமாம், அங்கிருந்து ஒரு நன்மையும் வராது, அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசி வரமாட்டான். அப்போ ஒரு பின்தங்கிய இடம், யூதர்கள் இல்லாத இடம். அது இருந்தாங்க, குறைவாக இருந்தாங்க. 100%னா 90% புறஜாதியம், ஒரு 10% யூதர்கள் இருந்த இடம் தான் நாசரேத். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் வந்தார். நீரும் யூதனா, நீயும் கலிலேயனா? ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எங்கிருந்தா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? அப்போஸ்தலர் 1:11. போதும். எந்த மனுஷரே? ஆமாம். அப்போ ஆண்டவர் தெரிந்தெடுத்த சீஷர்கள் கொஞ்சம் குறைய, ஒரு சிலர் மாத்திரம் வேற. இது கொஞ்சம் குறைய யார்? எல்லாரும் கலிலேயரா. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், தேவதூதன் சொல்லலாம், கலிலேயராகிய மனுஷரே. ஆண்டவர் தெரிந்து கொண்டதும் கலிலேயாவில் தான். கலிலேயை குறித்து ஆண்டவர் திட்ட விதம் எளிமை. ஆண்டவருடைய சிந்தையை கவனிங்க. அவர் அப்படியே ஒரு இருக்கிற சிட்டியிலே மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அங்கிருந்து தமக்கு சீஷர்களையும் உதவியாளர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. கலிலேயா தொழிலாளர்கள் நிறைந்த, மற்ற ஜனங்களால், யூதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த இடத்திலிருந்து தான் தமக்கு பின் செல்லும்படி, தமக்கு சேவை செய்யும்படி சீஷர்களை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்போ எளிமை.
முதல் அற்புதம் எங்கே செஞ்சார்? எங்கே எழுதியிருக்கு? ஜான் 2:1 நினைக்கிறேன். சரி, நமக்கு தெரியும், அது அடுத்தது போகலாம். நம்ம முதல் அற்புதம் ஆண்டவர் எங்கே செஞ்சான்னா கானா ஊரில் இருக்கிற கலிலேயா, அல்லது கலிலேயாவில் இருக்கிற கானா ஊர், அதுதான் கரெக்ட். கலிலேயாவில் இருக்கிற கானா ஊரில் தமது முதல் அற்புதத்தை எருசலேமில் ஆண்டவர் செய்யல. பாருங்களேன், யூதர்கள் மத்தியில் அவர் ஒரு யூதர் தான். ஆனால் முதல் அற்புதத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவர் தெரிந்தெடுத்த இடம் கலிலேயா என்கிற கானா ஊரிலே, எளிமை. இன்னும் அற்புதம் செய்த பிற்பாடு ஆண்டவருடைய மனநிலையை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவருக்கு சகல அதிகாரம் இருந்தது, எதையும் அவரால் செய்ய முடியும். ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கினார். சுத்தமாக்கிட்டு என்ன சொன்னார்? சரி, நமக்கு ஒரு வல்லமை இருக்குது. குஷ்டரோகி சொல்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு விட்டுறோம். இன்றைக்கு என்ன பண்ணுவாங்க? கால் த வீடியோ பர்சன், போடு. என்னென்ன டிவி, 36 டிவிலையும் போடு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எளிமை. ஒருத்தனுக்கு சொல்லாதப்பா, ஆசாரியனுக்கு மட்டும் சொல்ல, அப்போ தான் உள்ளே விடுவான். நீ சுகமாயிட்டு இல்லை, ஆசாரியனுக்கு மட்டும். ஒரு அற்புதம் செய்கிறாரு சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்கள் குஷ்டரோகி சுகமாய் பார்த்துருக்கீங்களா? அல்லது சுகமாக்கினவங்கள பார்த்துருக்கீங்களா? நானும் பார்க்கல. அப்படி நம்ம பார்க்குறதே இல்லை. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எங்கேயாவது போய் சொல்ல சொன்னாரா? இந்த இருக்கிற 36 பட்டிக்கும் போடு. இயேசு வந்தார், ஆண்டவர் வந்தார், மரித்தோனை எழுப்பினார். அதுவாக பரவிச்சு. அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவாக பரவிச்சு, பரவிட்டு ஜனங்க வராங்க. ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நடக்கிறது. இன்னும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். செஞ்சுட்டு அவர் சொல்கிற காரியம் என்னென்னா, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி beware, don't tell anybody. அப்போ எளிமை. என்ன காரியங்கள், என்ன வல்லமைகள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டாலும், என்ன காரியங்கள் அவருக்கு பிதாவினாலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அங்கே மனமேட்டிமை இல்லை. இன்ட்டு போட்டார் ஆண்டவர் அதுக்கு. அப்போ குடும்பத்தில் நான் தான் எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு வரேன், அப்போ நான் மனமேட்டிமையாக இருக்கலாமா? கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்காவிட்டால் காலில் வண்டி ஏற்றி வீட்டில் உட்கார வச்சுருவார். பலன் கொடுக்கறதுனால தான் நடக்கிறோம். அப்போ நான் மனமேட்டிமையாக இருக்கலாம். அது புருஷனானாலும் மனைவியானாலும், சம்பாதிக்கிற மனைவியானாலும் சரி, சம்பாதிக்கிற புருஷனானாலும் சரி, கர்த்தர் பலனை கொடுத்து, சம்பாதிக்க பலன் கொடுத்து, நமக்கு அதற்குரிய டேலண்டை கொடுத்து, நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது இயேசுவை நினைத்துக்கொள். அவர் கலிலேயாவை தெரிந்து கொண்டார். அவர் மனமேட்டிமை நடக்கவில்லை. அவர் கைகளினாலே பலவிதமான அற்புதங்கள், ஒருவனும் இதுவரைக்கும் செய்யாத அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவனிடத்திலும் சொல்லாதே. எளிமை. இது கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்கிறது. அப்போது ஒரு ஊழியக்காரரை நான் அறிவேன். அவர் உண்மையிலே பெரிய ஊழியக்காரர் தான். ஏன்னா நம்ம அந்த ஊழியத்தை தாங்குகிறோம். அவங்க ஒரு 3500 ஊழியக்காரங்க வைத்திருக்கிறாங்க அவர்களுக்கு கீழே. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மேடையில் சொல்கிறாங்க, த கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட் வில் கம் கிவ் த வேர்ட் ஆஃப் காட். அவர் எழுந்தார். எழுந்துட்டு, ஐ எம் நாட் கிரேட் மேன் ஆஃப் காட், ஐ எம் கிரேட் காட் ஆஃப் மேன். சின்ன வித்தியாசம்தான். அவர் சொன்னார், என்னையா இதில் என்ன தப்பாக சொல்லிட்டோம், இதுக்கு போய் இப்படி இங்கே தான் நம்ம விழுந்து போவோன்னு சொன்னார். யார்? அவருக்கு கீழே 3000 பேர் இருக்கிறாங்க, மிஷினரிகள்லாம் இருக்கிறாங்க. அவர் சொல்ல, ஐ எம் நாட் கிரேட் மேன் ஆஃப் காட், ஐ எம் கிரேட் காட் ஆஃப் சர்வன்ட். நான் ஒரு வேலைக்காரன், என் தேவன் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. இந்த சிந்தை நமக்கு இருக்குமானால், நான் சொன்ன முதல் கோணல் அது கோணலாக இராமல் நேராக இருக்குமானால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் அது நேராக போகும். அது பெருமையை நோக்கி அல்ல. அப்போது நம்முடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சுல்ல, ஆண்டவர்கிட்ட இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலை நம்ம? சொல்லுங்களேன். ஏபிசிடி இன்னும் கற்றுக்கல.
ஏன்? நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியில் நிறைகிறோம், நன்றாய் பாடுகளை பாடுறோம், 66 புக்கு நமக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு, ஜெபிக்க சொன்னால் நல்லா ஜெபிப்பலாம். ஆனால் இந்த பேசிக் தெரியுமா அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். உள்ளதுபடி நாம் ஒத்துக்கொள்வோமானால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து இந்த நாளிலே ஒரு புதிய புருஷனாக, புதிய மனைவியாக நிறுத்துவதற்கு அவன் தேவன் வல்லவராக. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், வாஞ்சியுள்ள ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இது அடித்தளம். இவ்வளோ நான் பேசுனது பேஸ்மெண்ட். இனிமே தான் ஃபேமிலியை குறித்து பேச போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னபடி ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் ஒரு நினச்சிட்டு வந்திருக்கலாம், அண்ணன் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லிடுவார் போல் இருக்கே அப்படின்னு. சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சொல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி கிடைக்கலன்னு விட்டுறாதீங்க. இது தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும். அந்நாளிலே உங்களுக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நாளிலே அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். சரி, தேவன் குடும்பத்தை எப்படி பார்க்கிறார் வாசிக்கலாம். இனி கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் புரிகிறதுக்கு அரிதாக இருந்தால் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம், நீங்கள் அதில் போட்டு திருப்பி கேட்கலாம். அதனால் கொஞ்சம் வேகமாக வாசிங்க, நமக்கு சமயத்துக்கு ஏற்றபடி வாசிங்கள். ஏசாயா 51:2. என்னப்பா? போதும். இங்கே என்ன போட்டிருக்கு? நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. ஒவ்வொரு கப்புள்ஸும் வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ அடுத்து நான் வசனம் சொல்லும்போது இன்னொருத்தர் வாசித்தா அல்லது இன்னொருத்தர் வாசித்தா நீங்கள் அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ட்ரை பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும் வேதத்தை. ஒவ்வொருத்தரும் திருப்பி வாசிமா அந்த வசனத்தை. நமக்கு தெரியும் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், மாம்சத்தின்படி தகப்பன் அல்ல, விசுவாசிகளின் தகப்பனா. போதும். அவன் ஒருவனாய் இருக்கையில், அந்த வார்த்தை தான் நான் முக்கியப்படுத்த வரும். அவன் ஒருவனாய் இருக்கிற, ஒருத்தனை பார்த்து ஒருவனாய் இருக்கிறானா என்ன அர்த்தம்? இஸ் எ பேச்சுலர். ஆபிரகாம் நம்ம அறிந்திருக்கிறோம். வாசனை எடுக்க வேணாம். நீங்கள் ஆதியாகமம் 11 கடைசி 2 வசனத்தை வாசித்தா, அவன் புறப்படும் போது தேராகு யாரு? அவருடைய தகப்பன், அப்புறம் லோத்து, சாராய், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் புறப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்துன்னு இருக்கு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? தப்பாக சொல்லிட்டாரா? அவன் ஒருவனா தெரியும், நம்ம ஒருத்தராக இருக்கும்போது பேச்சுலர்னு சொல்லிவிடும், கரெக்டா? ஆனால் ஆண்டவர் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்துன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அவங்க குடும்பமாக தான் இருந்தாங்க. குடும்பத்தை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் ஒன்று, அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருவரும் ஒரே ரெண்டும் ஃப்ளஷும் ஒன் ஃப்ளஷ் பிகேம் ஒன் ஃப்ளஷ், டூ ஃப்ளஷ் பிகேம் ஒன் ஃப்ளஷ். இதுதான், இதை புரிஞ்சுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நானும் என் மனைவியும் இருவராய் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாங்கள் ஒருவரே. ஹல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து என்று பார்க்கிறோம். அது எபேசியர் 5:31 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் குடும்பத்துக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. நல்ல கவனிங்க. அங்கே பவுல் சொல்லு, தேவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறார், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாஞ்சி அவர்களுக்கு வந்துடுச்சு. அது வந்த விதம் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துச்சுன்னு. வந்துட்ட உடனே அவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், நீ தேவனுடைய பிள்ளையாவாய் என்று மாத்திரம் சொல்லவில்லை. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். போதும். யாரும்
அப்போ ஆண்டவர் ஆரம்பத்தில் எங்கே கொடுக்குறாரு? ரட்சிப்பின் ஆரம்பத்திலே உனக்கு சொல்கிறார். அங்கே ஆரம்பம், ஆதியாகம ஆரம்பத்திலே நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது அவன் ஒருவனாக இருக்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ் நாட் பேச்சுலர், he was not பேச்சுலர், அவன் குடும்பத்தோடு தான் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்னா, அவனை சொல்லும் பொழுது அவர் சாராளை தனியாக பார்க்கவில்லை. ஆபிரகாமும் சாராளும், ஆதாமும் ஏவாளும், நோவாவும் அவன் மனைவியும். அப்போ நம்மளை அந்த பேர் அந்த இடத்துல நீங்கள் போட்டுங்க. உங்களை தனியாக தேவன் பார்க்கல. ரட்சிப்பை கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய், ஞானஸ்நானப்படுவாய், சபையில் சேர்த்து கொள்ளப்படுவாய், நீ கிறிஸ்துவுக்குள் வளருவாய். அப்படி சொல்லலை. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். ஆண்டவர் குடும்பத்துமாக தான் பார்க்குறார். குடும்பமாக நம்மளை இணைத்து தேவன் இணைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், குடும்பமாய் இணைக்கும்படி நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தனித்தனியாக பார்க்கல. அப்போ புருஷன் மனைவிக்கு ஒரு காரியம் வந்தால் புருஷன் அதை எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? இந்த இடத்துல ஒன்று அடிபட்டுருச்சு, மனைவிக்கு இங்கே அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். அடிப்படக்கூடாது உங்களை யாருக்கும், ஏன்னா அடிபட்டு இருக்கிறேன், உங்களுக்கு யாருக்கும் அடிபடக்கூடாது, கர்த்தாவே காத்துக்கொள்ளலாம். சரி, அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சார், புருஷன் எப்படி நினைக்கணும் அதை? மனைவியினுடைய வலது கையில் அடிபட்டா புருஷன் நினைக்க என் வலது கையில் அடிபட்டுருச்சு. அதே மாதிரி மனைவிக்கு ஒரு காரியம், மனைவிக்கு புருஷனுக்கு ஒரு காரியம் வந்துருச்சு, மனைவி எப்படி நினைக்கணும்? எனக்கு, என் புருஷனுக்கு அல்ல. ஏன் அப்படி நம்ம பார்க்கணும் சொல்லுங்க? ஆமாம், இந்த இது புரிஞ்சுக்கணும். அவன் ஒருவனாக இருக்கையில், அவன் ஒருவனாக இல்லை, அவன் பேச்சுலராக இல்லை, அவன் குடும்பஸ்தன். அவன் புறப்படும் போது குடும்பமாக தான் வந்தான். ஆண்டவர் சொல்ல அவன் ஒருவனாக இருக்கையில், அது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அங்கே தகப்பன் என்று சொல்லுகிறார், அவர்கள் தகப்பன் தான். நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியரில் பார்க்கும். அப்போது மனைவிக்கு ஒரு காரியம் என்றால் புருஷன் பார்க்க வேண்டியது, இது உனக்கு எப்பவுமே வரும், நீ இப்படி தான், அப்படி அசட்டை பண்ணலாமா? அப்படி பண்ண எனக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த சொன்னமே 11 லிஸ்ட் சொன்னமே, அகம்பாவம், ஆணவம், ஓவர் தன்மைக்கு, அதெல்லாம் எங்கே வந்து நிற்கிது கடைசியில்? மன மேட்டிமை. அது நீக்கப்படணும்னா அந்த பேசிக்கில் கை வைக்கணும். பேசிக்கில் கை வச்சா, பேசிக்கில் கையை வைக்க சொல்கிறது யாரு? மாதிரி யார் காண்பிச்சது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். நீ எப்படி உன் குடும்பத்தை நடத்த வேண்டும் நான் உனக்கு காண்பிக்கிறேன். இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறதற்கு காரணம் என்ன? இந்த மாதிரியை நாம் பின்பற்றாமல் உலக மாதிரியை பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், அது புருஷன் சொல்லுவார், அவெல்லாம் எவ்வளோ அடங்கி இருக்கிறாங்க தெரியுமா உனக்கு, உள்ள அடி வாங்கிறது தெரியாது. எப்படி உள்ள அடிக்கிற சத்தம் இவருக்கு வெளியே கேட்காது. இவர் நினச்சிட்டு இருப்பார் என்ன கீழ்ப்படுத்தலாம், அந்த அம்மாவோட செருப்பு எடுத்துலாம் வைப்பாங்க. அதனால அவர் நினச்சிக்கிட்டார், அப்படி இல்லை, உள்ள அடி சத்தம் கேட்கல. கரெக்டு தானா? நம்ம அப்படி உலகம் எப்படி இருக்கட்டும், உலகத்திற்கு ஒரு வழி உண்டு, நமக்கு ஒரு வழி உண்டு. அவர் யார்? இயேசு. நானே வழி. அந்த வழியில் நம்ம போனால், அந்த பாட்டி சொன்னாங்களே 75 வயசு பாட்டி, அந்த டிஃபிகல்ட்டி நமக்கு இருக்காது. அப்போனா என்ன பிரதர் சொல்ல வரீங்க, வாழ்க்கையிலே சண்டையே வராதா? டெய்லி சமாதானம் தானா? வரும். வந்த உடனே அப்படி காட்டுறாங்கல்ல, என்ன காட்டுறாங்க? சூதி காட்டுவாங்க. அது வசனத்தை வாசிக்கிறோமா, கர்த்தர் இடைபடுவாரா, அதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்போது தேவ சுத்தத்தை செய்வார். காலையில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இது புருஷன் மனைவிக்கும் 100% பொருந்தும். சரி, இப்போ கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாமா? டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க? ஆமாம், டீ குடிச்சிட்டு இருங்க. உங்களை ரெண்டு பேராக உட்கார வச்சு நோக்கமே இப்போ தான் வருது. டீ கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கமிஷன் உங்களுக்குள்ள. சகோதரிக்கு சொல்கிறேன்,
உங்கள் புருஷனை குறித்து ஒரு உள்ளான மனசில் ஒரு வடு இருக்குல்ல, இது மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னா என் புருஷன் மாதிரி யாரும் இல்லை. கேட்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் வடு எடுக்கிறதுக்காக வழி சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்தின்படி. இது தெய்வ சமூகத்தில் நன்றாக ஆராய்ந்து தான் சொல்கிறேன். நீங்கள் திங்க் பண்ணிங்க, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தரேன். உங்கள் புருஷனை குறித்து உங்கள் இருதயத்தில், வெளியிலலாம் சொல்லுங்க, எல்லா கீழ்ப்படிதல் எல்லாமே இருக்கும், எல்லாமே புருஷனுக்கு போகணும். ஆனால் இது மட்டும் என் புருஷனை விட்டு போய்விட்டால் அல்லது இல்லாமற் போனால் ஆண்டவருக்கு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? அப்படி நீங்கள் சொன்னது உண்டு, இப்போ சிந்தையிலும் உண்டு. இருக்கா? இருக்கு. அதை நினச்சி வச்சுக்கோங்க. அற்பமான காரியத்தை கேட்கக்கூடாது. நான் சொல்லியிருப்பேன், அற்பமான காரியத்தை உங்கள் புருஷனத்தில் இப்போ கேட்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். வாழ்க்கைக்கு அடுத்த இது மட்டும் ஏன் இல்லைனா, ஒரு உதாரணம், என் புருஷனுக்கு கோபம் மட்டும் போயிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி கேட்டகரி கொண்டு வரேன். ஓகேவா? அதை நினச்சிக்கிடுங்க, ஏன்னா உங்களை கேட்க சொல்ல போகிறேன். ஓகேவா? அதே மாதிரி புருஷர்களாக உங்களுக்கு சொல்கிறேன், என் மனைவி கிட்ட இது மட்டும் இல்லைனா, என் மனைவி மாதிரி கிளியோபட்ரா யாரும் இல்லை சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்ம அதனால தான் பசங்களெல்லாம் இங்கே சேர்க்கலை பாருங்க, புருஷன் மனைவி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? அது மட்டும் என் மனைவி கிட்ட அது மட்டும் இல்லைனா, அவ தான் ஆபிரகாம் சொன்னது போல என் ராணி. சரி, உங்கள் ஒரு நிமிஷம் தரேன், யோசித்து வச்சுக்கோங்க. வாழ்க்கைக்கு முக்கியமானதை அதை மட்டும். நாளைக்கு எனக்கு ஒரு சேலை வாங்க, அதை கேட்காதீங்க. அந்த சேலை ஒரு 6 மாதத்துக்கு கீஞ்சி போயிடும். அது இல்லை நான் கேட்க சொல்கிறது, அது இல்லை. உங்களை பாதிக்கிறது, நெடுநாளாக உங்கள் இருதயத்தை அரித்து கொண்டே இருக்கிற காரியம், அது மட்டும் என் புருஷன்ட்டு இல்லைன்னா அவரை போல நல்லவர் இல்லை. அதை 2 பேருமே திங்க் பண்ணிங்க. புருஷனானவன் மனைவிகிட்ட எதை கேட்கணும், அது மட்டும் என் மனைவிகிட்ட இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி இருக்கிறவங்க திங்க் பண்ணிங்க. அதே மாதிரி உல்ட்டா மனைவியானவள் நீங்கள் திங்க் பண்ணிங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா எழுந்து நிற்க போகிறீங்க. நின்றுட்டு முதலாவது மனைவியானவள் புருஷனிடத்திலே அதை சொல்ல வேண்டும். அதுக்கு தான் கொஞ்சம் கேப் போட சொன்னேன் நான். நீங்கள் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்கக்கூடாதுன்னு. கரெக்டா? காதில் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி கேட்கும்போது, மனைவி கேட்கும்போது புருஷன் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க, ஆதியாகமம் 21:21 திருப்பி போட்டால் என்ன வரும்? வாசிங்க. ம் 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 ஆமேன். இங்கே பார்க்குறோம், மனைவியானவள் உன்னிடத்தில் இப்பொழுது கேட்க போகிற காரியத்தை குறித்து உனக்கு துக்கமாக இருக்கு. புருஷருக்கு சொல்கிறேன், துக்கமாக இருக்க வேண்டாம். ஆபிரகாமுக்கு எதுக்கு தெரியுமா துக்கம் வந்துச்சு? ஐயோ, என் பிள்ளையாச்சே இஸ்மாயில், என் மாம்சமாச்சே. நான் இப்படி சொல்கிறேன், ஐயோ என் பிள்ளை என்று சொல்கிறான், ஏன்னா அது அவனுடைய மாம்சம், அவனுடைய வித்தினாலே பிறந்தது. ஐயோ என் மாம்சமாச்சே, நான் எப்படி ஆண்டவரே கதறான், முடியாது லார்ட். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாரு? இந்த விஷயத்தில் உன் மனைவியின் சொல்லை கேள். அதே தான் உங்களுக்கும். இன்றைக்கு மனைவியானவள் கேட்க போகிறது எது வேணாலும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்ட, விலையேறப்பட்டதை கேளுங்கள், இன்னும் வாழ்க்கைக்குரியதை கேளுங்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா நீங்கள் சிந்தித்து கொண்டே இருங்கள். நடுவில் நான் ஒரு காரியத்தை சொல்ல, உங்களுக்கு ஆபிரகாமை போல கர்த்தர் தீர்க்காயுசை கொடுத்து 100 வயசு புருஷனுக்கு, சாராளுக்கு எத்தனை வயசு? 95. சரி, 95ன்னு வச்சுக்கலாம், வேதத்தில் எப்படியோ இருக்குது. 95. இவர்கள் வாழ்நாள் எல்லாம் சண்டை போட்டே வராங்க. இப்போ ஆபிரகாம் 100 வயசில் மரிக்க போகிறாரு, சாரா 95 வயசில் மரிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யங் கப்புள்ஸை பார்க்குறாங்க. சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க, ஒருவருடைய ஒரு அன்பை பரிமாறிக்கிறாங்க. அப்போ 2 பேருடைய இருதயத்தில் என்ன தோணும்? இத்தனை வருஷத்தை நீங்கள் அந்த ஏஜுக்கு இன்னும் வரல, அதனால தான் யங் கப்புள்ஸாக அவங்களை வர சொல்லியிருக்கிறேன். அப்போது வருஷம் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ தீர்க்காயசை கொடுப்பாரோ தெரியாது. இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் ஆரம்பம் உங்களுக்கு. இப்போ ஆரம்பிச்சிருக்காருல்ல, இதை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணுறோன்னு நேராக இஎம்ஆலுக்கு போகிறதில்ல.
அது மட்டுமே என்ஜாய்மெண்ட் கிடையாது. அப்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாளை நான் எப்படி பயன்படுத்த போகிறோம்? சரி, ஸ்திரீகள் அதாவது மனைவிகள் கேட்டுட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே கேட்கணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடிப்புலாம் வேண்டாம். எல்லாருக்கும் ஒன்றுன்னு எனக்கு தெரியும். ஓகே, என் மனைவியும் என்னிடத்தில் கேட்பாள் என்பதும் எனக்கு தெரியும். ஆமாம், ரைட்? ஆமாம். நான் அப்படியே 100% அப்படி கிடையாது. என்னிடத்தில் குறை உண்டு, பலவீனம் உண்டு. என் மனைவியும் என்னிடத்தில் கேட்க ஒரு காரியம் இருக்கும். சொல்லுங்கள், டிசைட் பண்ணி அந்த 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 இதை மட்டும் டிசைட் பண்ணிட்டோம். கை தூக்குங்க பார்க்க. சகோதரி மட்டும் டிசைட் பண்ணிட்டோங்க. தூக்குங்க, எல்லார் கையும் நான் பார்க்கணும். தூக்கு. எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லவா? அதான் உண்டு, கண்டிப்பாக உண்டுன்னு எனக்கு தெரியும். காரில் எப்படி போகிறீங்க? அதை கூட கேட்கலாம். தூக்கிட்டேன். சரி, புருஷர்கள் இப்போ புருஷர்கள் கை தூக்க பார்க்கலாம். தூக்குங்க, பரவாயில்ல, ஒன்று நான் தூக்குறேன். எனக்கு உண்டு, என் மனைவிடத்தில் கேட்பதற்கு எனக்கு உண்டு. ராகுலுக்கு ஒன்றும் இல்லையோ? ஜோசப் இல்லை, இப்போ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது அதுக்கு தான் காஃபி கொடுக்கல. இப்போ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இது. இல்லை, இது ஒரு காரியத்தை சிக்க அறுத்துட்டு தான் நம்ம காஃபியே. அதுக்கு தான் இங்கே இல்லை, இதுக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம காஃபிக்கு போகலாம். இல்லை, அது வரைக்கும் நான் டைம் இல்லை. இப்போ அடுத்த செஷன் போகணுவேன். ஓகேவா? சரி, முடிவு பண்ணிட்டீங்களா? 2 நிமிஷம் தான் நமக்கு. இங்கே தானே இருக்குது, இங்கேருந்து இங்கே வரணும். 2 இன்ச்சோ 3 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸு. வந்துடும் வெளியே. ஸோ எல்லோரும் கேட்க போகிறீங்களா? சரி, எல்லோரும் புருஷன் மனைவியை எழுதி நில்லுங்க. ஒருத்தர் ஒரு முகத்தை பார்க்குற மாதிரி எழுதி நில்லுங்க. பைபிள்லாம் வச்சுருங்க. இப்போ பைபிள் வேணாம். இப்போ வேத இத்தனை நாள் நம்ம கூட தான் இருந்துச்சு. அப்படியே கரைச்சி குடிச்சிட்ட மாதிரி கையிலே வைங்க. பரவாயில்ல, கீழே வைங்க. ஒருத்தர் முகத்தை பார்க்குற மாதிரி நில்லுங்க. ஒருத்தர் முகத்தை பார்க்குறங்க. பரவாயில்ல, நில்லுங்க. வெட்கப்பட வேணாம். பசங்களாம் இல்லை பாருங்கள். அதனால தான் நான் பசங்களுக்கு வேறு செட் பண்ணிட்டேன். அந்த வாட்ஸ்அப் வந்து தான் குடும்பம் நாசமாக போச்சு. அது வேணாம். வாட்ஸ்அப்பே வேணாம். ஃபேஸ்புக்கும் வேணாம். ஃபேஸ் டு ஃபேஸ் தான். ஃபேஸ்புக்கும் கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா மனைவி வேலையிலேருந்து வந்தோடனே ஃபேஸ்புக்கு, புருஷ வேலையிலும் வாட்ஸ்அப்பு. இப்படி கிடக்கும். இங்கே அது கூடாது. இங்கே ஃபேஸ் டு ஃபேஸ். இன்றைக்கி ஒரு முடிவை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு உள்ளான அரித்திருக்க காரியம் இருதயத்தை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு புருஷன் பயப்படக்கூடானா, மனைவியும் பயப்பட வேணாம். இதுதான் என்னுடைய புருஷனை இவ்வளோ நாள் வேதனைப்படுத்தினதோ, இதுதான் என்னுடைய மனைவி இவ்வளோ நாள் வேதனைப்படுத்தியதோ. நீங்கள் கேளுங்க. இப்போ கேட்க போகிறீங்க. லீலாக்கா இங்கே வந்துருங்க. இங்கே வந்து நில்லுங்க. அங்கேருந்து கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். வாங்க, கேளுங்க. இல்லை, நீங்கள் மாதிரியாக நிற்கணும். வி ஆர் ஃபாலோயிங் யுவர் எக்ஸாம்பிள். நீங்களுங்க. நீங்கள் என் மனைவி வந்து இங்கே நிற்பாங்க. ரேபாக்கா இங்கே வந்து நில்லுங்க. இங்கே வந்து நில்லுங்க. ஏன்னா என்கிட்ட கேட்கணும்ல, அங்கேருந்து கேட்க முடியாது. கேட்டால் எனக்கு அசிங்கம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிட்ட கேட்குறேன். அக்கா நீங்கள் இங்கே வந்து நில்லுங்க. பிரதர் நிற்க முடியலாம், பக்கத்தில் நில்லுங்க. நம்ம டீ குடிக்க போகிறோம். என்ன கேட்க, நான் 1 2 3 சொல்கிறேன். உங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி பக்கத்தில் இருக்கிற கேட்டாலும் சரி, இதுதாங்க, இதை கேட்டால் என்ன அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு காரியம் மட்டும் நினச்சிக்கங்க, இதை வெட்கப்படக்கூடாது, என்னை அவமானப்படுத்துகிற அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த பிசாசுக்கு ஒரு முடிவு. மனைவி பிசாசுன்னு சொல்ல, அந்த பிரச்சனையை சொல்கிறேன் நான். பிசாசு என்ன சிரிக்கிறாங்க பாருங்க. அது இல்லை, மனைவி இல்லை, புருஷனையும் சொல்ல. இது மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, சாஃப்டாக கேளுங்க, ஜென்டலாக கேளுங்க. ஆண்டவர் எப்படி கேட்டார்? சுகமாக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாத, மனமேட்டுமையாக நடக்கலை, அப்படி கேட்கணும். மனைவி கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணது தான் ஆண்டவருடையது. தன் பாவங்களை மறைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி மறைக்கக்கூடாது. மறக்காமல் கேளுங்க. 1 2. முதலாவது யார் கேட்கணும்? முதலாவது மனைவியானவள் தான் புருஷனை கேட்கணும்.
பரவாயில்ல பிடிங்க, ஒன்றும் இல்லை. உன் இள வயதின் மனைவி அப்படின்னா வயசு எவ்வளோ வேணாலும் ஆகும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், கொடுங்க, கை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை, தப்பு இல்லை. புருஷன் மனைவி தானே. நம்ம பீச்சுக்காக வந்துருக்குறோம். இல்லை, பீச்சில் வரணும் இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்போம், நம்மளை பார்த்துடக்கூடாது. நங்கே அப்படி இல்லை. நம்ம புருஷன் மனைவி கர்த்தரால் லைசன்ஸ் பெற்றவர்கள். ஸோ கேளுங்க. முதலாவது, மனைவியானவள் புருஷனிடத்தில் கேட்கு, இதை மட்டும் விட்டுறீங்களா, இதை மட்டும் விட்டுறீங்களா அப்படி கேளுங்க. ஒன், அது முடிச்சுட்டு அவர் மனைவி கேட்டு முடிச்சுட்டோன்னே கொஞ்சம் பிரேக். ஒருவேளை இன்னைக்கே முடியாது நினச்சிக்காதீங்க, இன்றைக்கே முடிஞ்சிடணும். சிலது இன்றைக்கே முடியும், சிலது கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் டைம் கொடுமா, ஐ வில் டூ இட். ஆனால் இதை வச்சு வீட்டில் போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அங்கே சொன்னீங்களே இல்லை, அது நான் சொல்லிடுறேன். என்னென்ன வரும்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், என்ன வரும்னு எங்களுக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு வீட்டில் போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னீங்களே சொன்னீங்க, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்குவார். ஓகேவா? ஹல்லேலூயா. இன்றைக்கு விட்டு சொன்னாக்கா புருஷன்கிட்ட சொல்லிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஓகே, 1 2 3 நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஸ்திரீயானவள் புருஷனிடத்தில் கேளுங்க. கொஞ்சம் கேப் எடுத்து, கணவனுக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல, அந்த காரியத்தை நீங்களும் சொல்லிவிட்டு நம்ம டீக்கு போகலாம். ஓகேவா? ஒரு கை பிடிச்சிட்டிங்களா? கை பிடிச்சிங்க. இப்போ கேளுங்க. 1 2 3. சத்தம் இல்லாமல் புருஷனும் மனைவிக்கும் உள்ளது இது. என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, நீங்களும் கேளுங்க. தேவன் பார்க்குறாரு. இது இதை ஒரு கூட்டம் மாதிரி நினச்சிக்காதீங்க. தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவன் நம்ம பார்க்குறாரு, தேவன் தான் சாட்சி. ஒருவேளை இதில் யாராவது ஒருத்தர் ஏமாத்தினீங்கன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு சாட்சி. அந்த பயம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணும். நம்ம யாருமே இல்லை, பிரதர்ஸ் சர்ச்சில் தானே பார்த்தாங்க, நான் இப்போ வெளியில் இருக்கிறேன், அப்படி இல்லை. கர்த்தர் நீ எங்கே போனாலும், நீ கடலின் ஆழத்துக்கு போனாலும், செட்டை எடுத்துக்கொண்டு வேதம் சொல்கிறபடி எங்கே போனாலும் கர்த்தர் உன்னை காண்கிறார். உன் உட்காருதல், எங்கே எழுந்திருக்கிற, எங்கே நிற்கிற, எல்லாம் பார்க்குறாருல. கேளுங்க. மனைவி கேட்டிருப்பா நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ புருஷர்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. புருஷருங்க ஸ்டார்ட் பண்ண. சொல்கிறேன், மெதுவாக தான் சொல்கிறேன், அவமானப்படுத்த மாட்டேன். மெதுவாக சொல்லுங்க, அவமானமாக இருக்கான். அப்போ இத்தனை நாள் எதை சுமந்துட்டு இருந்தோம்? அவமானம். அதை சுமந்துக்கிட்டே. அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லு. என்னால் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இரு ஜோசப் இருங்க, முடிச்சிடலாம். சரி, நான் சொல்லுங்க. புருஷன் கேளுங்க. புருஷர்கள் கேட்டிங்களா? கேட்கலையா? இல்லை, இங்கே சொல்லணும்பா. வீட்டில் போகிறதுலாம் வேற. ஒரு காரியம் பிரதானமாக காரியத்தை சொல்லுங்கள். ஒரு இல்லை, இப்போது மேட்டிமைன்னு சொல்லும்போது எத்தனை காரியம் வந்துச்சு. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் ஒன்று தான் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸை சொல்லிவிடுங்க, முடிச்சிடுங்க. இன்றைக்கே தேவ சமூகம் இது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏதோ ஒரு பார்க்கு அல்லது பீச்சு அப்படி நினைக்காது. தேவ சபை, தெய்வ சமூகத்தில் நான் இருக்கிறேன், தெய்வ சமூகத்தில் நான் கேட்கிறேன். கர்த்தரால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இன்னிலிருந்து விடுதலை உண்டாகும். அதனுடைய ஆரம்பம் தான் இது. இன்னைக்கு போட்ட உடனே இன்றைக்கே இதுவாகிடுமா? ஆகாது. சிலது ஆகும், சிலது இட் வில் டேக் டைம், ப்ராசஸ். ஆனால் அந்த ப்ராசஸுக்கு ஒரு அடி போடுறோமா, அதுதான் இன்றைக்கி பண்ணுறோம். கேளுங்க. புருஷர் யாபிஸ் கேட்டியா? சொல்லிட்டியா? ஸ்டீஃபன் சொல்லிட்டீங்களா? ஜெய்சிலா பிரதர் சொல்லிட்டீங்களா? ஜான் பிரதர், ஜோசப் சொல்லிட்டீங்களா? நானும் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? சரி, ஒரு ஜெபம் பண்ணலாம். சோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆதாமும் ஏவாளையும் நீர் ஒன்றாக்கிற இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறான்னு சொல்லி
நீர்தான் அறிக்கை பண்ணினீர் ஆண்டவரே. அதே வேளையில் இந்த நாளிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரே மாம்சமாக இருக்கக்கூடாதபடி காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய அன்பினாலே எங்கள் இருதயத்தை நிரப்புவீராக. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக தான் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று கிடக்குது, ஒருவருக்கு விரோதமாய் ஏதோ ஒன்று கிடக்குது. இந்த நாளிலே எங்களை விட்டு நீங்கி போனதுக்காக நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தேவன் என்பதற்கு இந்த பூமியிலே நீங்கள் எங்களை ஒன்றாக பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். அதை உணர்ந்து நாங்கள் இன்னும் மண்ணை கிட்டி சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை குடும்பங்களிலே மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ள கூடாதபடி இருந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் எனக்கு நீங்கினதுக்காய் சோதரம். அப்படியே மகிமையினால் எங்களை நிரப்போம். நாங்களும் அப்படியே மகிமையில் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறபடி இனி வர நாட்களிலே இன்னும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய சாயலை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒருவேளை புருஷன் 2 வீலரோ காரை ஓட்டும்போது வேகமாக ஓட்டுறான்னு வச்சுங்களேன். அப்போ இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டுட்ருப்பீங்க, கரெக்டாக? சப்போஸ் நாளைக்கும் அதே ஸ்பீடில் போகிறாருன்னா நீங்கள் எப்படி சுட்டி காண்பிப்பீங்க? எந்த மாதிரியின்படி சொல்லுங்கள்? கைண்டா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்படி அப்பயே சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் 100ல் போகிற 120ல் போயிடுவார். பிபியில் சொல்கிறேன், ஸ்பீடில் இல்லை. வண்டி பிபி ஏறினோடனே வண்டியும் பறக்கும். அப்போது ஒருவர் சொல்லும் பொழுது நீ இதை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற மைண்ட் பண்ணிக்கோ கொஞ்சம். அது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. காட் பிளஸ். ஹேவ் அ டீ அண்ட் கம்.